ஹலோ விவேஸ், பர்சனல் லோன் நீங்க எடுக்க போறீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. டாப் 10 பேங்க்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். எதனோட டாப் 10 பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க பர்சனல் லோனுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கக்கூடிய டாப் 10 பேங்க்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒருத்தங்களுக்கு இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வேற ஒருத்தங்களுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வழங்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன, ஸோ ஏன் இந்த மாதிரி ஏறக்குறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அப்படின்றத பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பர்சனல் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கக்கூடிய டாப் 10 பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஸ்டார்டிங்லேருந்து வழங்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் வழங்குறாங்க அப்படின்றத நம்ம ஒரு டேபிளர் காலம் மூலியமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு யூசிஓ பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்லேயே 8.45% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தாக்க 10 லட்ச ரூபா வரைக்கும் வழங்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கே 8.45%லேருந்து நமக்கு 20 லேக்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் வழங்குறாங்க. அதுவே தேர்டாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தாக்க 8.90லேருந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ 15 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு பர்சனல் லோன் கொடுக்குறாங்க. அதுவே பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் 8.95 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து 25,000லேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு பர்சனல் லோன் வழங்குறாங்க. அதுவே ஃபிஃப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பேங்க், இந்த இந்தியன் பேங்க்ல 9.05 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஸ்டார்டிங்லேருந்து வழங்குறாங்க. ஸோ இதனோட அமௌண்ட் என்னன்னு பார்த்தாக்க அப்ளிகண்ட்டோட ப்ரொஃபைலை பொறுத்து, அதாவது அவங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து அதனுடைய அமௌண்ட் அமையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ஆஃப் இந்தியா, இதில் ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9.35லேருந்து வழங்கிட்டு இருக்காங்க. இதனோட அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 10 லேக்ஸ் வரைக்கும் வழங்குறாங்க. அதே போல் ஐடிபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 9.50 வழங்கிட்டு இருக்காங்க. இதில் 25,000லேருந்து 5 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு பர்சனல் லோன் வழங்குறாங்க. அதாவது எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் 9.55%லேருந்து அப் டு 20 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு லோன் அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 9ஆக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 9.60லேருந்து வழங்கிட்டு இருக்காங்க. இதனோட லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 20 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு வழங்குறாங்க. கடைசியாக 10ஆவது இருக்கக்கூடிய HSBCயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 9.75 தான் வழங்கிட்டு இருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9.75லேருந்து வழங்குறாங்க. அப் டு 30 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு பர்சனல் லோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்குறாங்க. ஸோ பர்சனல் லோனில் கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கக்கூடிய டாப் 10 பேங்க்ஸை பற்றி பார்த்தோம். அதனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் வழங்குறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க எனக்கு ஏன் அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட், அடுத்து உங்களுக்கு ஏன் கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்கன்ற ஒரு கொஷின் வந்து எல்லாருக்குமே இருக்குது இந்த டவுட்டு. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னாக்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் 90% தெரியும். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் கூட நான் கிரெடிட் ஸ்கோரை பற்றின வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுக்கக்கூடிய லோனு ரீபேமெண்ட் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த கிரெடிட் ஸ்கோர் அமையும். 700+ 750+ இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த பர்சனல் லோன் எடுக்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்கும். அதுவே 500, 600 இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் ஸ்கோர் வந்து கரெக்டாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலரி. நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக இருந்து நல்ல சேலரி வாங்குறோம் அப்படின்னாக்கா இந்த சேலரியை பேஸ் பண்ணியும் நமக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியும் ஜாஸ்தியும் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியை பொறுத்தும் இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சஸ் நடக்கும். எதனால் அப்படின்னாக்கா இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வைஸாக பண்ணியிருப்பாங்க. அதாவது A லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய MNC கம்பெனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா A லிஸ்ட்டில் இருக்கும். இந்த A லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதே போல் சின்ன சின்ன MNC கம்பெனியில் கம்மி சேலரி வாங்கக்கூடியவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணியும் ABCD இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நமக்கான கிரெடிட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடவோ குறையறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்ததா பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்போது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா ப்ராசஸிங் ஃபீ. இந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படின்றது என்னன்னாக்கா நம்ம லோன் அப்ளை பண்ணுறோம், அதுக்கான ப்ராசஸ் பேங்க் நடத்துது இல்லைங்களா, அதுதான் நம்ம ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ எந்த பேங்க் நமக்கு அதிக ப்ராசஸிங் ஃபீஸ் வாங்குறாங்க, ஸோ எந்த பேங்க் நமக்கு கம்மியான ப்ராசஸிங் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பர்சனல் லோனையும் அப்ளை பண்ணணும். அடுத்ததான் என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னாக்க, எனக்கு எவ்வளோ லோன் கொடுப்பாங்க, எனக்கு மேக்ஸிமம் லோன் எவ்வளோ அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். இதில் சேலரி உதாரணத்துக்கு 50,000 வாங்குறாங்க அப்படின்னாக்க 50,000 × 30 அப்படின்னு போட்டாக்க 15 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம லோன் அப்ளை பண்ணலாம். அதாவது சேலரி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் லோன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அவங்களோட ப்ராஃபிட் அதாவது ப்ரொஃபைலை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க பர்சனல் லோன் வழங்குவாங்க. இது வரைக்கும் நம்ம இந்த டாப் 10 பேங்க்ல பர்சனல் லோனுக்கு என்னென்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வழங்குறாங்க அப்படின்ட்டு, ஸோ இந்த ப்ராசஸிங் எல்லாம் என்னன்ற ஒரு எக்கச்சக்கமான விஷயத்தை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ விஷயம் இருந்தாலும் கூட இதுக்கான ஏஜ் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ 21 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பர்சனல் லோனு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்ததாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்னன்னாக்க, நான் லாஸ்ட் மந்த் தான் நான் ஜாயின் பண்ணேன், ஸோ எனக்கு பர்சனல் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் 1 இயர் அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியாவே நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சேலரி மாதத்துக்கு 25,000 மினிமம் இருக்கணும். நீங்கள் ரூரல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மினிமம் மாதத்துக்கு 15,000 ரூபாயான நீங்கள் சேலரி லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியாக்குள்ளேயே நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் சேலரிடு இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் லாஸ்ட் இயரில் 3 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஒரு நெட் ப்ராஃபிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பர்சனல் லோனுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆன்லைன் மூலியமாவோ ஆஃப்லைன் மூலியமாவோ நாம இந்த பர்சனல் லோனை அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க வேண்டியது இந்த ஐடென்டி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இதுல ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். ரெண்டாவது அட்ரஸ் ப்ரூஃப், நம்ம இங்க தான் இருக்கோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட், நம்ம கரண்ட் பில்லு அதாவது இபி பில்லுன்னு சொல்லக்கூடியதையும் நம்ம இங்க சப்மிட் பண்றோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் ப்ரூஃப், நம்ம எவ்வளோ சேலரி வாங்குறோம் அப்படின்றது தான். அதாவது எதை கொடுக்கலாம் அப்படின்னாக்கா ஃபார்ம் 16 கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் லாஸ்ட் 3 மந்த்ஸோட சேலரி ஸ்லிப்பு கொடுக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னாக்கா லாஸ்ட் 6 மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். ஸோ இது மூணுமே இல்லை அப்படின்னாக்கா லாஸ்ட் 2 இயர்ஸோட ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்தாலும் நமக்கு இந்த பர்சனல் லோன் எலிஜிபிள் ஆகும். இந்த வீடியோ மூலிமா சேலரிடா இருந்தால் எவ்வளோ சேலரி வாங்கணும், ஸோ ரூரலில் ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ சேலரி வாங்கணும், ஸோ பிஸ்னஸ் பண்ணாலே நம்ம எவ்வளோ வரைக்கும் வருஷத்துக்கு லர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயிலே நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணுன்ற வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.